மம்மி, நான் டிவி பார்க்கணும். மம்மி, what are you doing? நான் காலையில தச்சு வச்சிடுறேன். ப்ளீஸ் நான் டிவி பார்க்க விடுங்க. நீங்க ஏன் இப்படி அடம் பிடிக்கிறீங்க? மம்மி ப்ளீஸ் இதை நிறுத்துங்க. நான் தான் டிவி பார்க்கறேன்னு உங்களுக்கு தெரியும்ல. மம்மி, நீங்க யார் நீங்க? எங்க போனா? இங்கதானே இருந்தா? இவளை என்ன பண்றது?
இங்க பாருங்க, இதுதான் ஃபிஷ் கட். இந்த டிசைன் பண்றதுக்கு நம்ம நிறைய பிராக்டிஸ் பண்ணணும். நாம இந்த கட்டிங்க செய்யும் போது ரொம்ப கவனமா நம்ம கைகளை பயன்படுத்தி கட் பண்ணணும். ஏன்னா இது ரொம்ப கஷ்டமான டஃப்பான விஷயம். ஓகே ரீமா, நீங்க வந்து ட்ரை பண்றீங்களா? ப்ளீஸ் கம். ஓகே ரீமா, பரவாயில்ல விடுங்க. நீங்க வாங்க. ரொம்ப கஷ்டமான வேலையை ஈஸியா செஞ்சு முடிச்சிட்டதுனால ப்ரொஃபஸருக்கு மட்டும் இல்ல, ரீமாவுக்கும் ஆச்சரியமா தான் இருந்தது. ஹலோ. வந்துட்டேன் இங்கதான் இருக்கேன். இங்க ஏதோ பழைய ஃபார்ம் ஹவுஸ் இருக்கிற மாதிரி இருக்கு. நீ இப்ப சரியான இடத்துக்கு தான் வந்திருக்க. உள்ள வந்துடு, சீக்கிரம் வா. இதோ வந்துட்டேம்மா, வந்துட்டேன். ஹலோ 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 ஷோபா, எங்க இருக்க? என்னது இது? எதுக்கு போனை கட் பண்றா? இங்க வேற ஒரே இருட்டா இருக்கு. இவளுக்கு வேற இடமே கிடைக்கலையா மீட் பண்றதுக்கு? இதை விட நல்ல இடம் கிடைக்கல போல இருக்கு இவளுக்கு. ஹலோ, எங்க இருக்க ஷோபா? எங்க இருக்க? யாருங்க? யார் இருக்காங்க? யாருன்னு கேக்குறேன்ல, யாரு? இது பாரு, இது விளையாடுற நேரம் இல்ல, சீக்கிரம் வெளிய வா.
birthday, baby. So, you like the surprise? ஒரு நிமிஷம். என்னாச்சு? அவங்க அவளா? யார சொல்ற? அதான் அந்த பொம்பளை லைட் ஆன் பண்றதுக்கு முன்னாடி இங்க இருந்தாலே நான் என் கண்ணால அவளை பார்த்தேன். நீ யார பத்தி பேசிட்டு இருக்க? என்ன தவிர இங்க வேற யாரும் இல்லையே. நீ வேற எதையும் நினைச்சு பயந்துட்டு இருக்க. என்னப்பா உங்களுக்கு குடிக்காமயே போதை ஏறிச்சா? தெரியாம பேசாத. என்னையா? ஸ்டாப் இட். இன்னைக்கு இவனோட பர்த்டே. பாவம் விட்டுருங்க. சாகித், உனக்காக நான் ஒரு அழகான கேக் ரெடி பண்ணிருக்கேன். நல்லா இருக்குன்னு வந்து பாரு. வா. எனக்கு பர்த்டே செலிப்ரேட் பண்ண கொஞ்சம் கூட இஷ்டம் இல்ல. எனக்காக எந்த ஒரு பார்ட்டியும் தேவையில்ல. இங்க பாரு, நான் ஏற்கனவே ரொம்ப மூட் அவுட்ல இருக்கேன். வா கிளம்பலாம். வா. என்ன அர்த்தம்? நான் எவ்வளவு ஆசையோட இவங்களெல்லாம் இன்வைட் பண்ணிருக்கேன். இவ்வளவு அரேஞ்ச்மெண்ட் பண்ணிருக்கேன் பாத்தியா? இதுக்கு எந்த வேல்யூவும் இல்லையா? என்ன பேசிட்டு இருக்கேன்னு உனக்கு கொஞ்சம் கூட புரியலையா? இந்த மாதிரி உனக்கு நடிக்கிறதே வேலையா போச்சு. நம்ம இங்க இருந்து எதுக்கு போறோம்னு உனக்கு புரியவே இல்லையா? அந்த பொம்பளை எதுக்காக என் பின்னாடி வந்துட்டு இருக்கா? அவளுக்கு என்ன வேணும்னு கூட எனக்கு தெரியாது. முதல்ல என் கனவுல வந்து தான் தொல்லை பண்ணா. இப்ப நிஜமாவே என் கண்ணு முன்னாடி வந்து நிக்கிறா. நான் உண்மையை தான் சொல்றேன். என் பேச்சு தயவு செஞ்சு கேளு. எனக்கு ஒண்ணுமே புரியல. நான் சொல்றது கொஞ்சம் நம்பு. நீ முதல்ல கிளம்பு. அவ்வளவுதான். ஸ்டாப் இட் சாகித். உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? உன் மூளை குழம்பிடுச்சுன்னு நினைக்கிறேன். நீ என்ன பேசிட்டு இருக்க? யார் அந்த பொம்பளை? எங்க தெரியுதா? என்ன கனவு? நீ என்ன பேசுறன்றது உனக்கே முதல்ல புரியுதா? நீ பேசுறத பார்த்தா நீ நிறைய குடிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். Enough. That's enough, Sagit. I can't take it anymore. This is too much, Sagit. Too much. You know what, Sagit? உனக்கு நான் இல்ல, ஒரு நல்ல சைக்காலஜிஸ்ட் தான் தேவைப்படுது. நோ மம்மி, நான் ஒன்னும் போய் சொல்லல. நான் ஏன் தேவையில்லாம போய் சொல்ல போறேன்? You have to trust me. டாடி அந்த பொம்பளை நான் எங்க போனாலும் என் பின்னாடியே வரா. எனக்கு அவ யாருன்னு தெரியல, எதுக்கு வரானோ தெரியல. பொண்ணு அவ என்ன பைத்தியமாக்கிடுவா, இல்லனா அவ என்ன கொன்னுடுவா. டாடி ப்ளீஸ் ஏதாவது செய்யுங்க. என்னம்மா நீ யார பத்தி பேசிட்டு இருக்க? ஹாரர் பிலிம்ஸ்லாம் பார்க்காதன்னு உனக்கு எத்தனை தடவை நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். அந்த பாதிப்புனாலதான் உனக்கு எங்க பார்த்தாலும் பேய்களாவே தெரியுது. இங்க பாருமா, இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு தேவையில்லாம குழப்பத்தோட பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா நான் கண்டிப்பா உன்னை சைக்காட்ரிஸ்ட் கிட்ட கூட்டி போக வேண்டிய நிலைமை வந்துடும். இந்த உருவ சாகிய திருஷ்டி கண் முன்னால திடீர்னு ஒண்ணு தென்பட ஆரம்பிக்கல. ரொம்ப நாளாவே இந்த பெண் உருவம் அவங்க 2 பேர் கண் முன்னாடியும் அப்பப்போ வந்து தொல்லை பண்ண ஆரம்பிச்சிருக்க. ஆனா கனவுல தெரிஞ்ச இந்த பெண் உருவம் அவங்க 2 பேரோட நிஜ வாழ்க்கையில ஒரு நாள் தன் கண் முன்னால வந்து நிற்பாங்கன்னு அவங்க 2 பேரும் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. என்னாச்சுப்பா? சாப்பாடு பிடிக்கலையா என்ன? ஒண்ணு இல்ல மம்மி, சாப்பாடு நல்லதா இருக்கு. அப்ப சாப்பிடுப்பா. சரிம்மா.
திருஷ்டி, என்னாச்சுமா? உனக்கு என்னமாச்சு? திருஷ்டி, எழுந்துருமா. கொஞ்சம் தண்ணி எடுங்க. திருஷ்டி, திருஷ்டி, என்னாச்சு? எனக்கு ஒண்ணும் இல்ல. வாம்மா, எழுந்து வா. எனக்கு என்னாச்சு? என்ன இதெல்லாம்? என்னாச்சு எனக்கு? அந்த உருவம் அடிக்கடி அவங்க முன்னால தென்பட்டதுனால சாகித் திருஷ்டியோட வாழ்க்கை ரொம்பவே நரகமாயிடுச்சு. இந்த பிரச்சனையில இருந்து சீக்கிரமா விடுபடுறதுக்காக திருஷ்டி பேரனாமல் போரும் கிட்ட உதவி கேட்டாங்க. இப்போ நீங்க உங்களை சுத்தி இருக்க எல்லாத்தையும் மறந்துடுங்க. பாஸ்ட், பிரசன்ட், ஃபியூச்சர் இதுக்கும் உங்களுக்கும் இப்ப எந்த சம்பந்தமும் இல்ல. நாம எல்லாத்தையும் கடந்து போக போறோம். இப்போ மெதுவா உங்க கண்களை மூடுங்க. உங்க மூச்சை நல்லா இழுங்க. நான் இப்ப 10ல இருந்து 1 வரைக்கும் எண்ண போறேன். நான் ஒவ்வொரு நம்பரையும் சொல்லும் போது நீங்க கொஞ்சம் கொஞ்சமா ரிலாக்ஸ் ஆகணும். முழுமையா ரிலாக்ஸ் ஆகுவீங்க. 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. உங்களோட வாழ்க்கையில எந்த டென்ஷனும் எந்த கவலையும் இல்ல. உங்களால இப்ப எந்த காலத்துக்கு வேணா சுலபமா போக முடியும். மெல்ல மெல்லமா உங்க வாழ்க்கையோட பின்னோக்கி போங்க. உங்க காலேஜ் வாழ்க்கையை நினைச்சு பாருங்க. நல்லா ஜாலியா கலாட்டா பண்ணிட்டு இருப்பீங்க. இப்போ உங்க வாழ்க்கையில இன்னும் பின்பகுதிக்கு போங்க. ஸ்கூல் டேஸ்ல நடந்தது. அப்ப கூட உங்களுக்கு எந்த டென்ஷனும் இல்லை. இப்ப நீங்க இன்னும் பின்பகுதிக்கு போறீங்க. உங்க அம்மாவுடைய கருவறைக்கு. இப்போ நீங்க மெதுவா மூச்சை இழுத்து விடுறதுல கவனம் செலுத்துங்க. உங்களுக்கு இப்போ நீங்க விடுற மூச்சு சத்தம் மட்டும்தான் கேட்கணும். என்ன பாக்குறீங்க? என்ன நடக்குதுன்றத சொல்லுங்க. அந்த பொம்பளை மறுபடியும் முன்னாடி வந்து நிக்கிறா. அவ பாக்குறதுக்கு எப்படி இருக்கா? அவளுடைய முகம் ரொம்ப கொடூரமா அங்கங்க வெட்டப்பட்டிருக்கு. அவ கையில கத்திரிக்கோல் வச்சிருக்கா. இது கொல்ல வரா. ரிலாக்ஸ், ரிலாக்ஸ் சாஹித். உங்களுக்கு ஒண்ணு இல்ல. யூ ஆர் அப்சல்யூட்லி சேஃப். நீங்க சொன்ன மாதிரி செஞ்சிடலாம் டாக்டர் ஜோஷி. நான் ரெடியா தான் இருக்கேன். சரி டாக்டர், நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க. தேங்க்யூ. சரிம்மா, நான் இந்த வந்துடுறேன். சரிங்க. Shall I help you? இல்ல, ஆக்சுவலி அது கத்தி இல்லைன்னா கத்திரிக்கோளால தான் இதை எடுக்க முடியும். ஒரு நிமிஷம் இருமா, நான் போய் எடுத்துட்டு வரேன்.
என்னாச்சுமா? இந்தா இத வச்சு கட் பண்ணு. அம்மா தேங்க்யூ. என்ன என்ன சாகித், என்னாச்சு உனக்கு? என்ன பண்ற சாஹித்? திருஷ்டி, அவளுக்கு என்னாச்சு? Oh my God. நீ என்ன பண்ணிருக்கிற? அங்கிள், நான் இதை பண்ணல அங்கிள். எனக்கு எதுவும் தெரியாது. எனக்கு என்னமோ யாரோ என் கையை இறுக்கமா பிடிச்ச மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் திருஷ்டியா திடீர்னு அடிச்ச மாதிரி இருந்தது. சாகித், ப்ளீஸ் ப்ளீஸ் காம் டவுன். அப்புறம் நீங்க கூட பயப்படாதீங்க. ஏன்னா சாகித் சொல்றது உண்மைதான். தயவு செஞ்சு நீங்க எல்லாம் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க. எந்த பிரச்சனையினால திருஷ்டி பாதிக்கப்பட்டிருக்காளோ அதே பிரச்சனை தான் சாகித்துக்கும். அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா அந்த உருவத்தை பார்த்துருக்காங்க. பொழுது விடிகிற வரைக்கும் அவங்களால எதுவுமே செய்ய முடியல. அதோட காலத்தை இனிமே கடத்துறதும் புத்திசாலித்தனமான விஷயமா இருக்காது. அதனால அடுத்த நாள் காலையிலேயே திருஷ்டியோட வீட்லயே அவங்க ரெண்டு பேருக்கும் பாஸ்ட் லைஃப் ரெக்ரெஷன் தெரப்பியோட செஷனை ஆரம்பிச்சாங்க. இப்போ உங்க கண்களை மூடிக்கோங்க. மூச்சை நல்லா உள்ள இழுத்துக்கோங்க. இப்போ உங்க மனசுக்குள்ளேயே 10ல இருந்து 1 வரைக்கும் எண்ணுங்க. ஒவ்வொரு வாட்டியும் மூச்சை உள்ள இழுத்து விடும்போது நீங்க ரிலாக்ஸ் ஆயிட்டு இருக்கீங்கன்றத நீங்களே உணருவீங்க. நீங்க இப்ப எந்த காலத்துக்கும் சம்மந்தப்பட்டவங்க கிடையாது. அதனால நீங்க எந்த காலத்துக்கு வேணா பயணிக்கலாம். இப்ப நீங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கீங்க, சரியா? ஆமா, நாங்க ஒன்னாதான் இருக்கோம். ஆனா எனக்கு இங்க ஒண்ணுமே தெரியல. ரொம்ப இருட்டா இருக்கு. நீ எதையும் பார்த்து பயப்படாத. போயிட்டே இருங்க. கண்டிப்பா உங்களுக்கு வெளிச்சம் தெரியும். ஏதோ தெரியற மாதிரி இருக்கு டாக்டர். அங்க வெளிச்சமும் இருக்கு. அப்படியா? பயப்படாத. அந்த வெளிச்சத்துக்கிட்ட போங்க.
அந்த பொம்பளை அவ மறுபடியும் என் முன்னாடி வந்து நிக்கிறா. அவளை பார்த்து பயப்படாத. கடவுள் கிட்ட நல்லா வேண்டிக்கோ. அவர் உங்களுக்கு நல்ல சக்தியை கொடுப்பாரு, உங்களுக்கு நல்ல வழியை காட்டுவாரு. இப்ப சொல்லு, உங்க கண்களுக்கு என்ன தெரியுது? அந்த இடத்துல ஒரு அரச மரம் இருக்கு. அது ஏதோ ஒரு கிராமம்னு நினைக்கிறேன். நாங்க ரோட்ல நிக்கிறோம். அது பலியான்ற ஒரு கிராமத்துக்கு 5 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு. அந்த இடத்துல ஒரு ஹேண்ட் பம்ப் கூட இருக்கு. அந்த ஹேண்ட் பம்ப்ல ஒரு போர்டு கூட இருக்கு. அந்த போர்டுல என்ன எழுதி இருக்கு? அத படிக்க முயற்சி பண்ண. இந்த ஹேண்ட் பம்ப் ராஜஸ்தான் கவர்மெண்ட் சார்பில் அந்த கிராமத்துக்கு கொடுத்ததாம். அங்க ஒரு டீ கடை இருக்கு. ஒரு ஆள் நியூஸ் பேப்பர் படிச்சுக்கிட்டு இருக்காரு. அதுல டேட் இருக்கு, ஜூன் 16, 1986. அதுக்கு பக்கத்துல ஒரு தையல் கடையும் இருக்கு. அந்த கடைக்கு உள்ள என்ன நடக்குதுன்னு பார்க்க நீங்க 2 பேரும் முயற்சி பண்ணுங்க. அந்த கடையில 2 ஆளுங்க இருக்காங்க. அவங்க 2 பேரும் ஏதோ சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஒரு ஆள் கால்ல ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவனால சரியா நடக்கவே முடியல. அந்த ஆளு அந்த கத்தி அவனோட கையில எடுத்துக்கிட்டான். ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க. இந்த செஷன்ல இருந்து நமக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கு. இனிமே அந்த விஷயங்களை நம்ம ஒண்ணு சேர்க்க பார்க்கணும். ஆனா இதுல ஒரு விஷயம் கிளியரா இருக்கு. இது எல்லாமே உங்க முன் ஜென்மத்துக்கு சம்பந்தப்பட்டிருக்கு. இந்த விஷயங்கள் தான் இந்த ஜென்மத்துல நீங்க ஃபேஸ் பண்ற பிரச்சனைகளை சரி பண்ண உதவும். டாக்டர் ஜோஷி, இப்ப நாங்க என்ன பண்றது? நீங்க 2 பேரும் ஒண்ணா இருக்கீங்களா? ஆமா, நாங்க ரோட்ல நிக்கிறோம். பலியான்ற ஒரு கிராமத்துல இருந்து 5 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கோம். அங்க பக்கத்துல ஒரு தையல் கடையும் இருக்கு. நீங்க 2 பேரும் சொன்ன மாதிரி ராஜஸ்தான்ல பலியான்ற ஒரு சின்ன கிராமம் இருக்கு. அங்க 1986ல ஏதோ ஒண்ணு நடந்திருக்கா. அதுவும் ஒரு தையல் கடையில. நமக்கு தேவையான எல்லா ஆன்சர்ஸும் அந்த கடையில தான் இருக்கா. உடனே நம்ம அந்த கிராமத்துக்கு போய் தான் ஆகணும். மூணு பேரும் பலியா கிராமத்துக்கு கிளம்புனாங்க. இப்போ அவங்க 2 பேரும் அனுபவிக்கிற பிரச்சனைக்கு ஏதாவது தீர்வு கிடைக்கும்ன்ற நம்பிக்கையில அந்த கிராமத்துக்கு போனாங்க. இது அதே ஹேண்ட் பம்ப் தான். இது ராஜஸ்தான் அரசு அந்த கிராமத்துக்கு கொடுத்திருக்குன்னு எழுதி கூட இருக்கு. எனக்கு இனிமே இந்த கிராமத்துக்கு முதல் முறை வர மாதிரியே தெரியல. ரொம்ப பழக்கப்பட்ட இடமா இருக்கு. இது அதே டீ கடை தான்.
இங்க நமக்கு ஏதாவது தெரியலான்னு நினைக்கிறேன். அண்ணா, இங்க பக்கத்துல ஒரு தையல் கடை ஒன்று இருந்தது, உங்களுக்கு தெரியுமா? இங்க கூட பச்சை கலர்ல ஒரு போர்டு இருந்துச்சு. நீங்க யாராவது பாத்திருக்கீங்களா? நீங்க சொல்ற கடை பத்தி எல்லாம் எனக்கு எதுவும் தெரியாது. வேற எங்காவது போய் விசாரிங்க. ஹரியாவோட கடையை பத்தி தானே கேக்குறீங்க? அந்த கடை அந்த நாளுக்கு அப்புறம் திறக்கவே இல்லையே. நீங்க எந்த நாளை பத்தி சொல்றீங்க? நீங்க எங்களுக்கு அந்த கடையை காட்டுறீங்களா? வாங்க, என் கூட வாங்க. ஓ காட், இந்த கடை அப்படியே சேம் டு சேம் இருக்கியா? தாத்தா, இந்த கடை எதுக்காக மூடிருக்காங்க? எப்பையில இருந்து அது மூடிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? இங்க பாருப்பா, இந்த கடையில நடந்த விஷயம் ரொம்ப மோசமானது. ஹரியா ரேவான்ற 2 பேர் தான் இங்க இருந்தாங்க. அவங்க ஊர்ல இருக்க எல்லாத்தையும் வித்துட்டு இங்க வந்தாங்க. அவங்க தான் இந்த சின்ன தையல் கடையை நடத்திக்கிட்டு இருந்தாங்க. ஆனா ஒரு நாள் ஹரியாவுக்கு தான் பொண்டாட்டி இன்னொருத்தனோட தொடர்பு வச்சுக்கிறத கண்ணால பார்த்துட்டாரு. அதை பார்த்தோன்னு அவருக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. ஒரு நாள் பாருங்க, கையங்களமா பிடிச்சிட்டாரு. பாவி, உனக்கு இது அசிங்கமா தெரியல? புருஷன் இருக்கும்போது இன்னொருத்தன் கூட தொடர்பு வச்சிருக்க. ஒரு புருஷனா இருந்துட்டு நீங்க எனக்கு என்ன சந்தோஷத்தை கொடுத்தீங்க? எதுவும் இல்ல. எப்ப பாரு குடிச்சிட்டு வந்து என்ன எதுக்கு எடுத்தாலும் அடிச்சு உதைக்கிட்டு உங்க பொழப்பா போச்சு. உங்களுக்கு என்ன பத்தி எந்த கவலையும் இல்லைன்ற போது நான் எதுக்காக எப்ப பார்த்தாலும் உங்களை பத்தி கவலைப்படணும்? இன்னைக்கு உங்களுக்கு உண்மை தெரிஞ்சது கூட ஒரு வழியில நல்லதா போச்சு. எனக்கு உன்னோட வாழ சுத்தமா பிடிக்கல. அப்படியா? என் மானத்தை வாங்கிட்டு நீ இந்த இடத்தை விட்டு தப்பிச்சு போயிருவியா? அந்த மாதிரி எல்லாம் நடக்க விட மாட்டேன். இதுக்கான தண்டனையை நீ கண்டிப்பா அனுபவிச்சுதான் ஆகணும். இதுக்காக நீ உயிரை கொடுத்துதான் ஆகணும். இல்லைன்னா இந்த கிராமத்துக்காரங்க எல்லாம் என்ன பார்த்து சிரியோ சிரின்னு சிரிப்பாங்க. இவனுக்கு பொண்டாட்டியை அடக்கி வைக்க தெரியலன்னு சொல்லுவாங்க. நீ என்ன பண்ணிட்டு இருக்க? எங்களை ஒண்ணும் பண்ணிடாத. இந்த அசிங்கத்தை செய்யறதுக்கே நீ பயப்படவே இல்லை. இதுக்கு நீ எதுக்கு பயப்பட போற? நீ கண்டிப்பா செத்து தாண்டி ஆகணும். எங்க 2 பேரையும் விட்டுடு. என்ன மன்னிச்சிடு. இப்ப சார் நீ அப்படி நின்னுட்டு இருக்க. அவன் என்ன கொல்ல வர பாரு. உன்ன நீ என்னைய ஏமாத்த பாக்குற? இனிமே நீ உயிரோட இருக்க கூடாது. நில்லறியா, என்ன நீ கொன்னுட்டு நீங்க 2 பேர் நிம்மதியா வாழவே முடியாது. உன்னையும் அந்த ஆளையும் எந்த ஜென்மத்திலையும் நிம்மதியா 2 பேரையும் வாழவே விட மாட்டேன். ஞாபகம் வச்சுக்கோ, இத மறந்துடாத. இந்த கதையெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் ஒரே விஷயம் தான் எக்ஸ்டாப்ளிஷன் ஆகுது. முன் ஜென்மத்துல நீங்க 2 பேரும் ஹரியா பர்ஷுவா இருந்திருக்கீங்க. அடிக்கடி உங்க கண்களுக்கு தெரியுற அந்த பொம்பளை தான் ரீவா. இந்த ஜென்மத்துல உங்க 2 பேரையும் பழி வாங்கணும்னு நினைக்கிறா. அந்த கிராமத்துக்காரங்க சொன்ன மாதிரி ரீவா அந்த பரிஷு ஹரியாவோட வாழ்க்கையவே நரகமாக்கியிருக்கா. சாகர வரைக்கும் அவங்க 2 பேரையும் அவ துடி துடிக்க வச்சிருக்கா. இருந்தாலும் அவளோட பழி வாங்குற எண்ணம் இன்னும் அடங்கல. ஏன்னா அவ ஆத்மாக்கு இன்னைக்கு வரைக்கும் முக்தி கிடைக்கல. நான் இதோ வந்துடுறேன்.
ஹரியா கூட இப்படித்தான் நுண்டி நுண்டி நடப்பான். அப்படின்னா போன ஜென்மத்துல நீதான் ஹரியாவா இருந்திருக்கணும். அதனாலதான் உன்னால நல்லா டைலரிங் பண்ண முடிஞ்சது. உங்க கண்களை மூடிக்கோங்க. மூச்சை நல்லா உள்ள இழுத்துக்கோங்க. இந்த உலகத்தை பத்தி சுத்தமா மறந்துடுங்க. நான் 10ல இருந்து 1 வரைக்கும் எண்றதுக்குள்ள நீங்க நல்லா ரிலாக்ஸ் ஆயிடுவீங்க. 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. நல்லா ரிலாக்ஸ்டா இருங்க. கெட்ட நேரம் உங்களை விட்டு விலக போகுது. 2 பேரும் ஒன்னா போயிட்டே இருங்க. உங்க 2 பேருக்கும் இப்ப என்ன தெரியுதுன்னு சொல்லுங்க. கான்ஃபிடன்ஸோட போயிட்டே இருங்க. இப்போ உங்களுக்கு என்ன தெரியுதுன்னு எனக்கு சொல்லுங்க. அந்த பொம்பளை மறுபடியும் எங்க முன்னாடி வந்து நிக்கிறா. இந்த முறை நீங்க உங்க வாய்ப்பை இழந்துடாதீங்க. நீங்க அவகிட்ட பேச முயற்சி பண்ணுங்க. அவளுக்கு என்ன தேவைன்னு அவகிட்ட கேட்க முயற்சி பண்ணுங்க. இங்க பாருங்க, உங்களுக்கு நடந்த சம்பவம் ரொம்ப தப்பானது. அதுக்காக நாங்க ரொம்ப வருத்தப்படுறோம். உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கிறோம். இது எல்லாமே முன் ஜென்மத்துல நடந்தது. எங்க முன் ஜென்ம கர்மத்துக்கான பலனை நாங்க ஏற்கனவே அனுபவிச்சிட்டோம். அது மட்டும் இல்லாம ஒரு மனுஷன் முன் ஜென்மத்துல செஞ்ச தப்பு மாதிரியே இந்த ஜென்மத்திலும் செய்வனு கட்டாயம் இல்லையே. ஒவ்வொரு ஜென்மத்திலையும் மனுஷனோட விதி வேற வேற மாதிரி தான் இருக்கும். கர்மம் மட்டும் ஏன் தொடருது? நீங்க நியாயத்தை தானே எதிர்பார்க்கறீங்க. நீங்க யோசிச்சு பாருங்க, நீங்க இப்ப எங்களுக்கு செய்யறது நியாயமான விஷயமா? நீங்க கேட்டதுக்கு அவ ஏதாவது பதில் சொன்னானா? அவ இந்த ஜென்மத்துல மட்டும் இல்லையா, எல்லா ஜென்மத்திலையும் எங்களை பின்தொடர்ந்து வருவாளாம். அவ மறுபடியும் அவளோட கையில அந்த கத்தி எடுத்துட்டா. அவ எங்களை கொலை பண்ண எங்க கிட்ட வரா. நீங்க கடவுள் கிட்ட வேண்டுங்க. அவர் கண்டிப்பா உங்களுக்கு உதவி செய்வார். இப்போ உங்க இயல்பு நிலைக்கு வாங்க. 3, 2, 1. All is well. The end is well. வாங்க. ஹே திருஷ்டி, உன் கால் கூட நல்லாயிடுச்சே.
பயத்தின் உச்சகட்டம்.